அன்புக்குரிய மாணவ கண்மணிகளை அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடம் 9 C++ ஒரு அறிமுகம். இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியாக நம்ம பார்க்கக்கூடியது விடுவிடு வரிசை எஸ்கேப் சீக்வன்சஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவற்ற குறியீடு அப்படின்னு சொல்லலாம், நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கூடதையே சொல்லலாம். சரி, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விடுவிடு வரிசைனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். C++ல அச்சிட முடியாத எழுத்துக்களை குறியீடு மாறிலிகளாக ஏற்கிறது. அச்சிட முடியாத எழுத்துக்கள் வடிவற்ற குறியீடுகள் என அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு கேட்பா, வடிவற்ற குறியீடுகள்னா என்னென்னு கூட கேட்கலாம். அச்சிட முடியாத எழுத்துக்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவற்ற குறியீடுகள். அச்சிட முடியாத எழுத்துக்கள் C++ல் ஒரு நிரலை செயல்படுத்தும் போது விசைப்பலகையிலிருந்து நேரடியாக தட்டச்சு செய்ய முடியாத எழுத்துக்கள் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க. அச்சிட முடியாத எழுத்துக்கள் அப்படின்னா என்னது? C++ல் ஒரு நிரலை செயல்படுத்தும் போது விசைப்பலகையிலிருந்து நேரடியாக தட்டச்சு செய்ய முடியாத எழுத்துக்கள். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மக்கிட்ட இன்புட்டு கேட்கு, நம்ம கீபோர்டில் இன்புட் கொடுப்போம், எவ்வளோ இன்புட் என்ன வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஆனால் அந்த மாதிரி நேரடியாக தட்டச்சு செய்ய முடியாத அந்த எழுத்துக்களை இருக்குது. அந்த மாதிரி எழுத்துக்களை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கங்க. இதையும் அச்சிட முடியாத எழுத்துக்கள் C++ல் ஒரு நிரலை செயல்படுத்தும் போது விசைப்பலகையிலிருந்து நேரடியாக தட்டச்சு செய்ய முடியாத எழுத்துக்களாகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உதாரணத்துக்காக ஸ்பேக் பேஸ் டேப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன் டைமில் நாம் எதையுமே கொடுக்க முடியாது. இந்த அச்சிட முடியாத எழுத்துக்கள் விடுவிடு வரிசைகளை பயன்படுத்தி குறிப்பிடப்படுகின்றன. ஒரு விடுவிடு வரிசை ஒரு பின்சாய்வு குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. அதன் பின் ஒன்று அல்லது இரண்டு எழுத்துக்கள் வரலாம். விடுவிடு வரிசை எதால் குறிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ஸ்லாஷ் பின்சாய்வு கோட்டை முன்னோட்டாக கொண்டு குறிப்பிடப்படுகிறது. சிம்பிளாக அமைச்சுங்க. விடுவிடு வரிசைன்னு மீனிங் கேட்டால் கூட பின்சாய்வு கோட்டை முன்னோட்டாக கொன்ற ஒற்றை எழுத்து. ஆமாம், அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுவிடு வரிசை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த விடுவிடு வரிசைக்கு உண்டான பட்டியலை இங்கே கொடுத்துருக்குறாங்க. பின்சாய்வு கோடு ஏன்னு இருக்குது, அதாவது பின்சாய்வு கோட்டை முன்னோட்டாக கொண்ட எழுத்து. அதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுவிடு வரிசை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பேக்ஸ்லாஷ் ஏன்னு சொன்னால் ஒரு பீப் சவுண்டு வரும். பேக்ஸ்லாஷ் பின்னா பின்னிடவெளி, பேக்ஸ்லாஷ் எப்னா பக்கம் செலுத்தி, பேக்ஸ்லாஷ் என்னா புதிய வரி அல்லது வரி செலுத்தின்னு அர்த்தம், நியூ லைன். பேக்ஸ்லாஷ் ஆர்னா செலுத்தி திருப்புதல், பேக்ஸ்லாஷ் டீனா கிடைமட்ட தத்தல், பேக்ஸ்லாஷ் வீனா செங்குத்து தத்தல். ரெண்டு பேக்ஸ்லாஷ் போட்டோன்னா பின்சாய்வு கோடு, சிங்கிள் கோட் கொடுத்தோன்னா ஒற்றை மேற்கோள், டபுள் கோட் கொடுத்தோன்னா இரட்டை மேற்கோள், பின்சாய்வு கோட்டில் கொஸ்டின் மார்க் கொடுத்தோன்னா கேள்விக்குறி, பேக்ஸ்லாஷ் போட்டு 0 எண் கொடுத்தோம்னா எண்மம் எண்ணிலை குறிக்கக்கூடியது, எக்ஸ்என்னா 11 நிலை குறிக்கக்கூடியது, அதில் 0ன்னு சொன்னோம்னா மதிப்பிலை குறிக்கக்கூடியது. ஓகே, ஆமாம், நோட் பண்ணி வச்சுங்க. இதில் இருந்தாலும் உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க. விடுவிடு வரிசைனா என்ன? பின்சாய்வு கோட்டை முன்னோட்டாக கொன்ற ஒற்றை எழுத்தால் குறிப்பிடப்படுவது விடுவிடு வரிசை. நாம் ரன் டைமில் கீபோர்டு மூலமாக இன்புட் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த எஸ்கேப் சீக்வன்ஸை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க மாணவர்களே, ஒரு விடுவிடு வரிசை 2 எழுத்துக்களை கொண்டிருந்தாலும் அவை ஒற்றை மேற்கோள் குறிகள் குறிப்பிட வேண்டும். ஏனெனில் C++ விடுவிடு வரிசை ஒரு குறியுறு மாறிலியாக கருதுகிறது. C++ விடுவிடு வரிசை எப்படி எடுத்துக்குதுங்கிறா? ஒரு குறியுறு மாறிலியாக தான் அதை எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. மற்றும் ASCII குறியீட்டில் முறையில் நினைவகத்தில் 1 பைட் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த குறியுறு மாறிலிக்கு இந்த விடுவிடு வரிசைக்கு எத்தனை பைட் ஒதுக்குங்கிறா? 1 பைட் மட்டுமே ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதியில் பாருங்கள். ASCII அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், இதெல்லாம் நம்ம செகண்ட் லெசனில் இதை பற்றி பார்த்துருக்குறோம். முதலில் 1963ஆம் ஆண்டில் X3 கமிட்டி மூலமாக உருவாக்கப்பட்டது. இது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன் ASIயின் ஒரு பிரிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் சரநிலையுறுக்கள். சரநிலையுறுக்கள் என்பது இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் தரப்படும் குறியுறுக்களின் வரிசையை கொண்டிருக்கும். ஆமாம், சரநிலையுறுனாவே என்னது? டபுள் கோட்டுக்குள்ள இடம்பெறக்கூடியது. நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? குறியுறு மாறிலின்னு பார்த்தோம். இது சிங்கிள் கோட்டுக்குள் இடம்பெறும். ஆமாம், அதாவது ஒற்றை மேற்கோள் குறிக்குள் ஒற்றை குறியுருவை கொண்டிருக்கக்கூடியது, அது குறியுறு மாறிலி. சரநிலையுறு அப்படிங்கிறது இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் தரப்படும் குறியுறுக்களின் வரிசையை கொண்டிருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்ட்ரிங்குங்கிறது குரூப் ஆஃப் கேரக்டர். ஆமாம், அதாவது எழுத்துக்களினுடைய தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சரம் அப்படிங்கிறோம். அந்த சரங்கள் நம்ம எப்படி தான் இங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டில் தான் சொல்லணும். சரநிலையுறுக்குள் தானமேவாக நல் என்னும் சிறப்பு குறியுறவை ஈட்டில் இணைத்துக்கொள்ளும். இந்த ஸ்ட்ரிங் லிட்ரல் பொறுத்த வரைக்கும்
அந்த ஸ்ட்ரிங்கினுடைய முடிவு பகுதியில் நல் அப்படிங்கிற சிறப்பு குறியுருவை டிஃபால்ட்டாக அதே சேர்த்துக்கொள்ளும். நாம் சேர்க்கணுங்கிற அவசியமில்லை, சொல்லணுங்கிற அவசியமில்லை. கம்பைலரு டிஃபால்ட்டாக அதையே சேர்த்துக்கொள்ளும். இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா, எனவே வெல்கம் என்ற சரம் வெல்கம் /0 என்ற நினைவகத்தில் குறிக்கப்படுகிறது. பாருங்கள், வெல்கம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம். ஸ்ட்ரிங்கினாவே டபுள் கோட்டில் இருக்கணும். நாம் வெல்கம் டபுள் கோட்டில் கொடுத்தா கம்பைலர் டிஃபால்ட்டு என்ன பண்ணிடும், இந்த /0 நல் கேரக்டர் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, இதுக்கு பின்னாடி எந்த ஒரு கேரக்டரும் இடம்பெறவில்லை அப்படிங்கிறது இது குறிக்கக்கூடியது. ஓகே, பாருங்கள், இந்த சரத்தின் அளவு 7 என்று குறிக்கப்படாமல் 8 என்ற குறிப்புகளாக குறிக்கப்படுகிறது. அதாவது ஈட்டில் இணைக்கப்படும் /0 சேர்த்துக்கொள்ளும். ஓகே, இதில் 7 கேரக்டர் இல்லாமல் 8வது கேரக்டராகவும் எடுத்துக்கொள்ளும். காரணம், இந்த நல் கேரக்டரையும் ஒரு கேரக்டர் இது எடுத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சரியான நிறையுறுகளுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்டுருவாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இதையும் 1 மார்க்கில் கேட்டுருவாங்க. அதாவது சரத்தினோட இறுதியில் நல் கேரக்டரை சேர்த்துக்கொள்ளும், /0 மதிப்பிலேயே சேர்த்துக்கொள்ளும். இங்கே கூட விடுபடு வரிசையிலேயே இதை பற்றி பார்த்தோம். ஓகே, நல் கேரக்டர். சரி, இப்போ சரியான நிலையுறுக்கள்லாம் ஆல், வெல்கம் 1 2 3 4 இதெல்லாம் டபுள் கோட்டில் இருக்குது. தவறான நிலையுறுக்கள் எப்படின்னா வெல்கம் சிங்கிள் கோட்டில் இருக்குது, 1 2 3 4 சிங்கிள் கோட்டில் இருக்குது. அப்போ சரங்கள்லாம் டபுள் கோட்டில் தான் சொல்லணும், குறியுறுனா சிங்கிள் கோட்டில் தான் சொல்லணும். நான் 2 கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் சொல்லலாம் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே மாணவர்களே, சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா செயற்குறிகள். ஆமாம், அதாவது செயற்குறி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயல்பாட்டுகளை செய்வதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்குறி. பாருங்கள், ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. செயற்குறிகள் என்பது சில கணித மற்றும் ஏரண செயல்பாடுகளை செய்ய பயன்படும் குறியீடுகளாகும். செயலறிகள் என்பது செயற்குறிகளால் செயல்படுத்தப்படும் தரவு கூறுகள் அல்லது மதிப்புகளை குறிக்கும். அதாவது செயற்குறி அப்படிங்கிறது கணித செயல்பாடுகளையும் ஏரண செயல்பாடுகளையும் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய குறியீடு. அதுக்கு பேர் தான் செயற்குறி. இப்போ 2 நம்பரை கூட்டுறா, A+Bங்கிறா. இப்போ ஏவையும் பியும் கூட்டினா ப்ளஸ்ங்கிற ஆப்ரேட்டர் நம்மளுக்கு தேவை. ஏலேருந்து பியை கழிக்கிறா, A-Bங்கிறா. அப்போ ஏலேருந்து பியை கழிக்கிறதுக்கு மைனஸுங்கிற ஆப்ரேட்டர் தேவை. அப்போ கணித செயல்பாடுகளையும் ஏரண செயல்பாடுகளையும் செய்யணும்னா நம்மளுக்கு ஆப்ரேட்டர்ஸ் தேவை. அந்த ஆப்ரேட்டர்ஸ் எதன் மேலே தான் செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலேற்பிகள் மேலே தான் செயல்படும். அப்போ பாருங்கள், செயலேற்பிகள் என்பது செயற்குறிகளால் செயல்படுத்தப்படும் தரவு கூறுகளது மதிப்புகளை குறிக்கும். ஒரு செயற்குறி செயல்படணும் அப்படின்னா கட்டாயம் அதற்கு செயலேற்பிகள் தேவை. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, ஆப்ரண்ட்னு சொல்கிறாங்க. இந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 5 + 6ங்கிறாங்க. அப்போ ப்ளஸ்ஸுங்கிறது ஆப்ரேட்டர். அப்போ இந்த ஆப்ரேட்டர் தனித்து இயங்க முடியாது. கட்டாயம் அதுக்கு என்ன வேண்டும், 2 மதிப்புகள் வேண்டும். 5ன்னு ஒரு மதிப்பு வேண்டும், 6ங்கிற ஒரு மதிப்பு வேண்டும். அப்போ இந்த 5ங்கிற மதிப்பும் 6ங்கிற மதிப்பும் தான் செயலேற்பிகள், ஆப்ரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ப்ளஸ்ஸுங்கிறது ஆப்ரேட்டர், செயற்குறி. இப்போ இந்த 5 6 கூட்டணும் அப்படின்னா ப்ளஸ்ஸுங்கிற செயற்குறி தேவை. அப்போ ப்ளஸ்ஸுங்கிற செயற்குறி இயங்கணும் அப்படின்னா 5 6ங்கிற 2 செயலேற்பிகள் தேவை. இப்போ செயலேற்பின்னு என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க, செயற்குறின்னு என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ A-Bங்கிறா, மைனஸ்ங்கிறது ஆப்ரேட்டர், ஏங்கிறது ஒரு ஆப்ரண்ட்டு, பிங்கிறது ஒரு ஆப்ரண்ட்டு. அப்போ ஏலேருந்து பியை கழிக்கணும்னா நம்மளுக்கு மைனஸ் ஆப்ரேட்டர் தேவை. இந்த மைனஸ் ஆப்ரேட்டர் இயங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏங்கிற ஒரு ஆப்ரண்ட்டும் பிங்கிற ஆப்ரண்ட்டும் தேவை, செயலேற்பிகள் தேவை. இப்போ உங்களுக்கு செயற்குறின்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், செயலேற்பிகள்லாம் என்னென்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே மாணவர்களே, அடுத்தது C++இல் செயலேற்பிகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் செயற்குறிகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகிறது. பாருங்கள், C++ பொறுத்த வரைக்கும் செயலேற்பிகளுடைய எண்ணிக்கை அடிப்படையில் செயற்குறிகளை பிரிக்கிறாங்க. 3 வகையை பிரிக்கிறாங்க. ஒன்று யுனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லி 3ஆக பிரிக்கிறாங்க. ஒரும செயற்குறிகள், இரும செயற்குறிகள், மும்ம செயற்குறிகள். ஒரும செயற்குறிக்கு ஒரே ஒரு செயலேற்பி மட்டும் இருந்தால் போதுமானது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், அது பாசிட்டிவ் நம்பர். அது நெகட்டிவ் நம்பரை மாற்றோம்னா முன்னாடி மைனஸ்னு ஒரு குறியீடு செயற்குறி சேர்த்துனா போதும். அப்போ என்ன ஆகும், அதாவது இந்த ஒரும செயற்குறிக்கு ஒரு செயலேற்பி இருந்தால் போதுமானது. இரும செயற்குறி அப்படின்னா பைனரி ஆப்ரேட்டர், பைனரினாவே 2. அப்போ இதுக்கு 2 செயலேற்பிகள் தேவை. A+B, A-B இதெல்லாம் இரும செயற்குறிகள். மும்ம செயற்குறிகள் அப்படின்னா 3 செயலேற்பிகள் தேவை. ஓகே, டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இதை நோட் பண்ணிக்க, இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்டுருவாங்க. அதாவது C++இல் செயலேற்பிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் செயற்குறிகளை எத்தனை வகையாக பிரிப்பாய் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் நீங்கள் இதை ஆன்சர் எழுதணும். ஓகே மாணவர்களே, ஒருமம், இருமம், மும்மம். ஒரும செயற்குறிக்கு ஒரு செயலேற்பி தான் வேணும், இரும செயற்குறிக்கு 2 செயலேற்பி,
மும்ம செயற்குறிக்கு 3 செயலிழப்பிகள், மும்ம செயற்குறிக்கு 3 செயலிழப்பிகள் தேவை. அடுத்து மாணவர்களே, பொதுவாக C++ செயற்குறிகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா C++ல செயற்குறிகளை என்னென்ன வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு 5 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப்ஸை பிரிக்கிறாங்க. கணக்கீட்டு செயற்குறிகள், ஒப்பீட்டு செயற்குறிகள், தருக்க செயற்குறிகள், மதிப்புறுத்து செயற்குறிகள், நிபந்தனை செயற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகே, செயற்குறிகளை நம்மளுக்கு செயற்குறின்னு என்ன தெரியும், கணித செயல்பாடுகளையும் ஏரண செயல்பாடுகளையும் செயல்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய குறியீடுகளுக்கு பேர் செயற்குறிகள். அந்த செயற்குறியை தான் 5 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கணக்கீட்டு செயற்குறிகள், அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். கணக்கீட்டு செயற்குறிகள் எளிய கணித செயல்பாடுகளில் கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்ற கணக்கீடுகளை செய்யும். கணித செயற்குறினா என்ன, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த மாதிரி கணித செயல்பாடுகளை மட்டும் செய்யும். இது எப்படி தான் நம்மளுக்கு ஆன்சர் சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண் மதிப்புகளாக தான் நம்மளுக்கு ஆன்சரை கொடுக்கும். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. கணித செயற்குறினா என்னென்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகே, கணக்கீட்டு செயற்குறிகள் எளிய கணித செயல்பாடுகளாகிய கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த மாதிரி செயல்பாடுகளை செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய செயற்குறிகளுக்கு பேர் தான் என்னது, இந்த கணித செயற்குறிகள். ஓகே, நோட் பண்ணிக்கங்க. அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்க, ப்ளஸ், மைனஸ், இன்ட்டு, ஸ்லாஷ், மாடுலஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கூட்டல் 10 + 5 15, 10 - 5 5, 10 × 5 50, 10/5 2. ஓகே, இப்போ ஸ்லாஷ் போட்டால் என்ன பண்ணும், 10 5ஆல் டிவைடேட் பண்ணும்போது நம்மளுக்கு எதை ஆன்சராக சொல்லும், ஈவ் ஆன்சராக சொல்லும். அதே மாதிரி மாடுலஸ், பர்சன்டேஜ் குறி பேர் மாடுலஸ், அதாவது வகு மீதின்னு பேர். இப்போ 10 3ஆல் மாடுலேட் பண்ணுறாங்க. இந்த மாடுலேட் குறியீடு போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் என்னதான் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஈவை சொல்லாது, மீதியத்தை சொல்லும். 10 3ஆல் வகுக்கும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு மீதி என்ன வரும், 1ங்கிற ஆன்சர் வரும். அப்போ இந்த 2 கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. வகுத்தில் அதாவது ஸ்லாஷ் போட்டிங்கன்னா ஈவ் ஆன்சர் எழுதணும், மாடுலஸ் போட்டால் மீதி ஆன்சர் எழுதணும். ஓகே, இதுக்கு பேர் வகுமீதி செயற்குறி அப்படின்னு சொல்லலாம், மாடுலஸ் அப்படின்னு சொல்லலாம். 2க்கு குழப்பிடாதீங்க. 10 5ஆல் வகுக்கும்போது என்ன 2 5 10ன்னு சொல்லிட்டு என்ன நம்ம ஆன்சர் 2ன்னு எழுதுவோம். இந்த இடத்துலையே நம்ம மாடுலஸ் குறியீடு, இந்த பர்சன்டேஜ் குறியீடு இந்த இடத்துல இருந்தால் இதனுடைய ஆன்சர் என்னவாக இருந்திருக்கும், 0ன்னு இருந்திருக்கும். அதே இந்த இடத்துல மாடுலஸ் போல் ஸ்லாஷ் குறியீடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் 3ன்னு சொல்லி இருந்திருக்கும். ஸ்லாஷ் இல்லாமல் மாடுலஸ் இருந்ததுனால நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு வருது. மாடுலஸ்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க, வகுமீதியத்தை ஆன்சராக நம்மளுக்கு சொல்லும். ஓகே, நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது கொஸ்டின் சொல்லாமல் ரிமைண்டர் ஆன்சர் சொல்லும். மேலே குறிப்பிட்டுள்ள கணக்கீட்டு செயற்குறிகள் இரும செயற்குறிகளாகும். இரும செயற்குறிகளுக்கு குறைந்தபட்சம் 2 செயலிழப்பிகள் தேவை. இது ஆல்ரெடி நம்ம சொன்னது. இரும செயற்குறிகளுக்கு எத்தனை செயலிழப்பிகள் தேவை, 2 செயலிழப்பிகள் தேவை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே 2 செயலிழப்பிகள். ப்ளஸ், மைனஸ், இன்ட்டு, ஸ்லாஷ், மாடுலஸ் எல்லாமே செயற்குறி. இது எல்லாமே 2 மதிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இரும செயற்குறிக்கு 2 செயலிழப்பிகள் தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நாம் பார்க்கக்கூடியது மிகுப்பு மற்றும் குறைப்பு செயற்குறிகள், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ப்ளஸ், மைனஸ். ஓகே, ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் மைனஸ்ன்னு சொல்லக்கூடியது. வெறும் ப்ளஸ்னால் நாம் அதை என்ன சொல்லுவா, அடிஷன் சொல்லுவா, கூட்டல்னு சொல்லுவா. மைனஸ் ஒரு சிங்கிளாக மைனஸ்ன்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது கழித்தல், மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறா, மைனஸ் மைனஸ் அப்படிங்கிறா. அப்போ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொன்னால் மிகுப்பு செயற்குறி, மைனஸ் மைனஸ்ன்னு சொன்னால் குறைப்பு செயற்குறி. மறந்துடாதீங்க, 2 ப்ளஸ் குறியீடு இருந்தால் அது மிகுப்பு செயற்குறி, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். 2 மைனஸ் குறி இருந்தால் அதுக்கு பேர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். சரி, இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். மிகுப்பு அல்லது குறைப்பு செயற்குறி ஒரு செயலேற்பியின் மீது மட்டுமே செயற்பட்டு ஒரு புதிய மதிப்பை வழங்குகிறது. இந்த மிகுப்பு குறைப்பு செயற்குறியை பொறுத்த வரைக்கும் இது ஒரும செயற்குறி, ஒரு செயலேற்பிகள் மீது மட்டுமே செயல்படும். ஓகே, அந்த மாதிரி செயல்பட்டு நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கக்கூடியது இந்த மிகுப்பு குறைப்பு செயற்குறிகள். எனவே இந்த செயற்குறிகள் ஒரும செயற்குறிகள் எனப்படும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. மிகுப்பு குறைப்பு செயற்குறி என்னன்னு சொல்லலாம், யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். மிகுப்பு செயற்குறி செயலேற்பியுடன் 1 என்ற மதிப்பை கூட்டுகிறது. குறைப்பு செயற்குறி செயலேற்பிலிருந்து 1 என்ற மதிப்பை குறைக்கிறது. மிகுப்பு செயற்குறி செயலேற்பியில் கூட 1 ஆட் பண்ணும். குறைப்பு செயற்குறி செயலேற்பிலிருந்து ஒரு வேல்யூ நம்மளுக்கு மைனஸ் பண்ணும். ஓகே, இந்த 2 கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ப்ளஸ்னா செயலேற்பின் மதிப்பில் 1 மிகுக்கப்படும், மைனஸ் மைனஸ்னா செயலேற்பியின் மதிப்பில் 1 குறைக்கப்படும். அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க, வாங்க மாணவர்களை பார்க்கலாம்.
எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அல்லது ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் என்பது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிறதுக்கு சமம்ங்கிறா. அதாவது எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்னால் என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்னால் மறந்துடாதீங்க மாணவர்களே, இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம் இனி அடுத்த பகுதியிலிருந்து நாம் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த லெசனை பேஸ் பண்ணித்தான் இதில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு தெளிவாக வந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி நம்ம ப்ரோக்ராமெல்லாம் நம்ம வந்து இயக்கும் போதும் ப்ரோக்ராம் எழுதும் போதும் நம்மளுக்கு வந்து இந்த லெசனில் இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் ஒவ்வொன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதையெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் இதையெல்லாம் ப்ரோக்ராமில் நம்ம செயல்படுத்த போகிறோம். இந்த ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸு இது எல்லாமே நம்ம நிரலில் செயல்படுத்த போகிறோம். பின்னாடி வரக்கூடிய பாடங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த பாடத்தில் வரக்கூடிய இந்த முக்கியமான தகவல் விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெளிவாக மனசில் உள்வாங்கி கொள்ள வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்னால் என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு அர்த்தம். அதாவது எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்னால் எக்ஸ் கூட ஒன்று கூட்டுன்னு அர்த்தம். அதேமாதிரி ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ்னாலும் எக்ஸ் கூட ஒன்று கூட்டுன்னு அர்த்தம். அதை இப்படி எழுதிக்கிறாங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்னாலும் ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ்னாலும் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதணும் அப்படிங்கிறாங்க. எக்ஸின் தற்போதைய மதிப்புடன் 1ஐ கூட்டும். இப்போ எக்ஸ் வேல்யூ 10னா எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொன்னால் என்ன ஆகும்னா எக்ஸினுடைய மதிப்பு 11 ஆகும். அதை தான் இங்கே சொல்ல வரேன். அடுத்தது எக்ஸ் மைனஸ் மைனஸ் அல்லது மைனஸ் மைனஸ் எக்ஸ். எக்ஸ் மைனஸ் மைனஸ்னு என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு அர்த்தம். அதை தான் இங்கே எழுதிக்கிறாங்க. எக்ஸ் மைனஸ் மைனஸ்னாலும் மைனஸ் மைனஸ் எக்ஸ்னாலும் எக்ஸிலிருந்து ஒரு மதிப்பை வந்து நீங்கள் கழிக்கணும். எக்ஸுங்கிற செயலிலிருந்து 1 குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே, இது சொல்லியிருக்கிற நம்பர் எக்ஸின் தற்போதைய மதிப்புடன் 1ஐ குறைக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்டுருவாங்க. இந்த மிகுப்பு அல்லது குறைப்பு செயற்குறிகள் மாறிகளுக்கு முன்னொட்டாகவோ அல்லது பின்னொட்டாகவோ இருத்தப்படுகிறது. நாம் ஒரு வேரியபிள் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அந்த மிகுப்பு குறைப்பு செயற்குறிகள் இருக்கும். முன்னொட்டு முறையில் செயலேற்பியை பயன்படுத்துவதற்கு முன்னதாகவோ மிகுப்பு அல்லது குறைப்பு செயல்படுத்தப்படும். முன்னொட்டு முறையில் செயலேற்பியை பயன்படுத்துவதற்கு முன்னதாக மிகுப்பு அல்லது குறைப்பு செயல்படுத்தப்படும். ஒரு மாறிக்கு முன்னொட்டாக வந்து ப்ளஸ் குறியோ மைனஸ் குறியோ மிகுப்பு குறைப்பு பயன்படுத்தணும்னா கட்டாயம் அந்த செயலேற்பின் மதிப்பு முன்னதாகவே வந்து குறைத்து தான் வந்து மதிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நிரல் பகுதியில் வரும்போது நான் முன்னிறைய உங்களுக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்கிறேன், அதில் பார்த்துக்கலாம். ஓகே மாணவர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டு செயற்குறிகள், ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஒப்பீட்டு செயற்குறிகள் செயலறிப்புகளுக்கு இடையேயான உறவு முறையை கண்டுபிடிக்க பயன்படுகிறது. 2 செயலறிப்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு முறையை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய செயற்குறிகள் தான் ஒப்பீட்டு செயற்குறிகள். இந்த செயற்குறிகள் எப்படித்தான் நம்மளுக்கு ஆன்சரை சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ, 0 1 இந்த மாதிரி சரி தவறு இப்படித்தான் நம்மளுக்கு ஆன்சரை சொல்லும். ஓகே, அதாவது ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நோட் பண்ணிக்கங்க. ஒப்பீட்டு செயற்குறிகள் செயலறிப்புகளுக்கு இடையேயான உறவு முறையை கண்டுபிடிக்க உதவுகிறது. ஒப்பீட்டு செயற்குறிகள் 2 செயலறிப்புகள் மீது செயல்படுத்தப்படும் போது விடையானது பூலியன் மதிப்பாக இருக்கும். நம்ம ஒப்பீட்டு செயற்குறியினுடைய விடை எப்படி இருக்கும்? பூலியன் மதிப்பாக இருக்கும். பூலியன் மதிப்புனா நம்மளுக்கு தெரியும் 0 1 ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஓகே எஸ் ஆர் நோ, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆன்சரை கொடுக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6 வகையான ஒப்பீட்டு செயற்குறிகள் வந்து C++ல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஈக்குவல் டு, டபுள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், ஏ கிரேட்டர் தேன் பின்னா பியை விட ஏ பெருசு, பி லெஸ் தேன் ஏனா பியை விட ஏ சிறுசு, பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டால் என்ன அர்த்தம்னா பியை விட ஏ பெரியதாக இருக்கலாம், பிங்கிற செயலேற்பிக்கு ஏங்கிற செயலேற்பி நிகரானதாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து லெஸ் தேன் ஈக்குவல் டு, இப்போ பியை விட ஏ குறைவாக இருக்கலாம், பிக்கு சமமாக இருக்கலாம். டபுள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ஏவும் பியும் சமம்னு அர்த்தம், மறந்துடாதீங்க. டபுள் ஈக்குவல் டு போட்டால் ஏ மதிப்பு பி மதிப்பும் சமம். ஏ இந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் போட்டு ஈக்குவல் டு போட்டால் என்ன அர்த்தம்னா நாட்டை குறிக்கக்கூடிய இந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள், அப்போ நாட் ஈக்குவல் டுன்னு அர்த்தம். அப்போ ஏவும் பியும் சமம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஏவும் பியும் சமம் இல்லைன்னா நம்ம என்ன குறியீட்டை பயன்படுத்தணும்? இந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் குறியீட்டை பயன்படுத்தணும். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு எப்படி தான் ஆன்சரை சொல்லும்? பூலியன் மதிப்பாக தான் நம்மளுக்கு ஆன்சரை சொல்லும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 0 எஸ் ஆர் நோ, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆன்சரை கொடுக்கக்கூடியது. ஓகே மாணவர்களே, மேலே கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டில் செயலேற்பி ஏ செயலேற்பி பியுடன் ஒப்பிடப்பட்டு ஒப்பீட்டின் அடிப்படையில் விடை 1 அல்லது 0 என வரும். அதாவது 1 என்பது சரி, 0 என்பது தவறு. இதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நோட் பண்ணிக்கோங்க. அனைத்து 6 ஒப்பீட்டு செயற்குறிகளும் இரும செயற்குறிகள். இந்த
6 ரிலேஷனல் ஆப்ரேட்டருமே இது என்ன செயற்குறிங்கிற ஒப்பிட்டு என்ன செயற்குறிங்கிறா இரும செயற்குறிங்கிற அந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அனைத்தும் பைனரி, அதாவது என்னது பைனரி ஆப்ரேட்டர். நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே லாஜிக்கல் ஆப்ரேட்டர் தருக்க செயற்குறிகள். தருக்க செயற்குறிகள் தருக்கம் மற்றும் ஒப்பீட்டு கோவைகளை மதிப்பிட பயன்படுகிறது. தருக்க செயற்குறிகள் செயலேற்பிகளாகிய தருக்க கோவைகளின் மீது செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. C++ 3 தருக்க செயற்குறிகளை வழங்குகிறது. லாஜிக்கல் ஆப்ரேட்டர் மறந்துடாதீங்க, அதாவது தருக்கம் மற்றும் ஒப்பீட்டு கோவைகளை மதிப்பிட பயன்படுகிறது. நோட் பண்ணிக்கிறதுல 1 மார்க்லையும் கேட்டுருவாங்க, 2 மார்க்லையும் கேட்டுருவாங்க. தருக்க செயற்குறிகள் என்றால் என்னென்னு கேட்டால் தருக்கம் மற்றும் ஒப்பீட்டு கோவைகளை மதிப்பிட இந்த தருக்க செயற்குறிகள் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். தருக்க செயற்குறிகள் செயலேற்புகளாகிய தருக்க கோவைகளின் மீது செயல்படும். ஒரு எக்ஸ்பிரஷன் மீது வந்து செயல்படும். நம்மளுக்கு தருக்க செயற்குறிகள் தெரியும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்டு ஆர் நாட்னுலாம் நம்ம செகண்ட் சாப்டரில் பார்த்துருக்குறோம். அதை தான் இங்கே தருக்க செயற்குறிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி வாங்க இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அண்டு ஆர் நாட் நம்ம ஏற்கனவே செகண்ட் சாப்டரில் இதை பற்றி நாம் பார்த்துருக்குறோம். 2 அண்டு சிம்பிள் போட்டால் இது அண்டு, 2 வெர்டிக்கல் பார் போட்டால் இது ஆர், எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் போட்டால் நாட். பாருங்கள், தருக்கம் அண்டு 2 வேறுபட்ட ஒப்பீட்டு கோவைகளை ஒன்றாக இணைக்கிறது. 2 கோவைகளும் சரியெனில் 1 என்ற மதிப்பை தரும், இல்லையெனில் 0 என்ற மதிப்பை தரும். ஏற்கனவே நம்ம அண்டு ஆப்ரேட்டர் பார்த்துருக்குறோம், பெருக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அப்போ நம்ம இன்புட் கொடுக்கும்போது 2 இன்புட்டும் 1 இருந்தால் தான் அவுட்புட் 1 இருக்கும். ஏதாவது ஒரு இன்புட் வந்து 0 ஃபால்ஸ்னு இருந்தாலும் வெளியீடு ஃபால்ஸ்னு சொல்லி நாம் பார்த்துருக்குறோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அடுத்தது ஆர் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஒப்பீட்டு கோவைகளை 2 வேறுபட்ட ஒப்பீட்டு கோவைகளை ஒன்றாக இணைக்கிறது. ஏதேனும் ஒரு கோவை சரியெனில் இதனுடைய வெளியீடு சரியாக இருக்கும். ஆமாம், ஆர்னா கூட்டல். ஓகே, 2 செயலேற்பிகளுடைய மதிப்பில் ஏதாவது ஒரு செயலேற்பி 1 இருந்தாலும் ட்ரூவாக இருந்தாலும் ஆன்சர் ட்ரூ, அல்லது 2மே ஃபால்ஸாக இருந்தால் தான் வெளியீடு ஃபால்ஸாக இருக்கும். ஆனால் அண்டு அப்படி கிடையாது, 2மே ட்ரூவாக இருந்தால் தான் வெளியீடு ட்ரூவாக இருக்கும். ஓகே, 2ல் 1 ஃபால்ஸ்னாலும் அவுட்புட் ஃபால்ஸ், மறந்துடாதீங்க. ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் 2 இன்புட்டில் ஏதாவது 1 ட்ரூவாக இருந்தாலும் வெளியீடு ட்ரூவாக இருக்கும். அடுத்து நாட் ஆப்ரேட்டர். நாட் ஒரு கோவை அல்லது ஒரு செயலேற்பின் மீது செயல்படுகிறது. இது மெய் மதிப்பை மாற்றி அல்லது தலைகீழாக கொடுக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நாட்னா என்னது, தலையில் மதிப்பில் ஆன்சர் சொல்லும். மெயினா பொய்ன்னு சொல்லும், பொய்னா மெயின்னு சொல்லும். 0ன்னு 1ன்னு சொல்லும், 1னா 0ன்னு சொல்லும். அதை ஏற்கனவே நாம் செகண்ட் சாப்டரில் அதை பற்றி பார்த்துருக்குறோம். ஓகே, அதை தான் இங்கே சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே பாருங்கள், அதாவது ஒரு செயலேற்பி அல்லது கோவை 1 எனில் இந்த செயற்குறியானது 0 என்னும் மதிப்பை தரும், 0 எனில் 1 என்கிற மதிப்பை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இந்த அண்டு ஆர் நாட் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை எதன் மேலே செயல்படுத்துகிறாங்க, அந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் மேலே இதை செயல்படுத்திக்கிறாங்க. வாங்க இதை எப்படி செயல்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அண்டு ஆர் 2 இரும செயற்குறிகள், நாட் என்பது ஒரும செயற்குறி. நோட் பண்ணிக்க, இதில் 1 மார்க்கில் கேட்டுருவாங்க. அண்டு ஆருங்கிறது பைனரி ஆப்ரேட்டர், நாட்டுங்கிறது என்னது யுனரி ஆப்ரேட்டர், ஒரும செயற்குறி அப்படின்னு சொல்லிக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். நாட், அதாவது அண்டு ஆர் நாட்டில் அண்டு ஆருக்கு 2 மதிப்புகள் இன்புட்டாக கொடுத்துருப்போம். ஏபின்னு 0 0 0 1 0 1 1 கொடுத்துருப்போம். அண்டு ஆருக்கும் நாட்டுக்கு மட்டும் ஏதாவது ஒரு இன்புட் தான் கொடுத்துருப்போம். 1ன்னு கொடுத்தா 0ன்னு மாற்றும், 0ன்னு கொடுத்தா 1ன்னு மாற்றும். அதனால தான் நாட்டுங்கிறது ஒருமை செயற்குறி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க மாணவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஏ மதிப்பு 5, பி மதிப்பு 6, சி மதிப்பு 7. 3 செயலேற்பிகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 செயலேற்பிகளுக்கும் மதிப்புகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, எப்படி வந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இதில் பயன்படுத்துகிறா, அந்த எக்ஸ்பிரஸ் மேலே எப்படி பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே அண்டு ஆப்ரேட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஏ லெஸ் தேன் பி. இப்போ ஏ மதிப்பு என்ன 5, பி மதிப்பு 6. அப்போ 6 விட 5 குறைவுங்கிறா. குறைவுனா ட்ரூவா ஃபால்ஸா, ஃபால்ஸு. இப்போ ஃபால்ஸ்னால் என்ன ஆகும், இந்த இடத்துல 0ன்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த அண்ட் அப்புறம் மறுபடியும் பார்க்கலாம். இப்போ ஏ லெஸ் தேன் பிங்கிற போது நிபந்தனை தவறாயிடுச்சு, 0ங்கிற ஆன்சர் இந்த இடத்துல இருக்கும். இங்கே பி லெஸ் தேன் சி. பி மதிப்பு 6, சி மதிப்பு 7. 7 விட 6 குறைவுங்கிறா. குறைவுன்னு என்ன அர்த்தம், குறைவுன்னு என்ன அர்த்தம், நம்மளுக்கு கண்டிஷன், அதாவது 7 விட 6 குறைவுங்கிறா. அப்போ இது வந்து சரி. ஓகே, இதனுடைய மதிப்பு என்ன, நம்மளுக்கு சரி. இப்போ சரின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல நம்மளுக்கு 1ன்னு இருக்கும். இங்கே அண்ட் ஆப்ரேட்டரை பயன்படுத்திக்கிறாங்க. பியை விட ஏ குறைவுன்ட்டா, பி மதிப்பு 6, ஏ மதிப்பு 5. இது கண்டிஷன் சரி. சரின்னா 1. சியை விட சி மதிப்பு 7, பி மதிப்பு 6. இது கண்டிஷன் சரி. அப்போ இதனுடைய மதிப்பு 1, இதனுடைய மதிப்பு 1. அப்போ
இரண்டு உள்ளீடுகளும் ஒன்றா, இரண்டு கோவையினுடைய மதிப்பு ஒன்றா இருக்கும்போது அப்போ 1 × 1 1, அப்போ ஆன்சர் சரி. அடுத்தது பாருங்கள், ஏ கிரேட்டர் தேன் பி, பியை விட ஏ பெருசுங்கிற, 6 விட 5 பெருசுங்கிற, தப்பு. அப்போ இந்த இடத்துல 0 இருக்கும். சியை விட பி பெருசுங்கிறா, அதாவது 7 விட 6 பெருசுங்கிறா, இங்கேயும் தப்பு. அப்போ 0 × 0 0 தான். சாரி, அதாவது இது ஏ கிரேட்டர் தேன் பிங்கிற இது தவறு. சியினுடைய மதிப்பு 7, 7 விட 6 குறைவுன்னு தான் சொல்கிறா. அப்போ இந்த இடத்துல 1 இருக்கும், இங்கே 0 இருக்கும். அப்போ 0 × 1 0. அண்டை பொறுத்த வரைக்கும் இரண்டும் கோவைகளுடைய மதிப்பும் ட்ரூவாக இருந்தால் தான் வெளியீடு ட்ரூவாக இருக்கும். ஏதோ ஒரு கோவையினுடைய மதிப்பு ஃபால்ஸாக இருந்தாலும் வெளியீடு ஃபால்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை, ஏ லெஸ் தேன் பி, பியை விட ஏ குறைவுங்கிறா, ட்ரூ தான். அதேமாதிரி சியை விட பி பெருசுங்கிறா, ஃபால்ஸு. அப்போ இது ட்ரூங்கிறதுனால 1, இது ஃபால்ஸுங்கிறதுனால 0. அப்போ அது ஆர் ஆப்ரேட்டர், ஆர்னா கூட்டல். அப்போ 0 + 1 1. இதே வந்து அண்டு போட்டிருந்தால் நம்மளுக்கு ஃபால்ஸ்னு தான் ஆன்சர் சொல்லியிருக்கிறோம். ஆர் போட்டதுனால நம்மளுக்கு இது ஆன்சர் ட்ரூன்னு சொல்லியிருக்குது. ஆர் பொறுத்த வரைக்கும் இரண்டு கோவைகளில் ஏதோ ஒரு கோவையினுடைய மதிப்பு ட்ரூவாக இருந்தாலும் வெளியீடு ட்ரூ தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நாட் போட்டிருக்கிறாங்க. ஏ கிரேட்டர் தேன் பிங்கிற, பியை விட ஏ பெருசுங்கிறான், இது தப்புன்னு தான் சொல்கிறேன். அப்போ தப்பு தான், அதனால் சரி. ஓகே, இப்படித்தான் வந்து ஏன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டரையும் லாஜிக்கல் ஆப்ரேட்டரையும் இங்கே பயன்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மாணவர்களே, மதிப்பிறுத்து செயற்குறி. அடுத்த நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பிறுத்து செயற்குறி பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். செயற்குறி ஈக்குவல் டு என்பது சாதாரண மதிப்பிறுத்து செயற்குறியாகும். இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் உங்களுக்கு லெசன் 6, 7, 8லேயே இந்த மதிப்பிறுத்து செயற்குறி பற்றியெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிற ஈக்குவல் டு பற்றி. அங்கே கோலன் வச்சுருக்கும், கோலன் இல்லாமல் இருக்கும். ஓகே, தான் அதுக்கு இருக்குள்ள வித்தியாசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மதிப்பிறுத்து செயற்குறி அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு வேரியபிளில் ஒரு மதிப்பை நாம் அசைன் பண்ணணும், சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய குறியீடு தான் செயற்குறி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நம்ம சாதாரணமாக ஒரு வேரியபிளில் ஒரு மதிப்பை அசைன் பண்ண முடியாது. அப்போ ஒரு வேரியபிளில் மதிப்பை அசைன் பண்ணோம்னா அது கட்டாயம் எந்த ஆப்ரேட்டர் தேவை? இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தேவை. ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மதிப்பிறுத்து கூற்றின் வலப்பக்கம் இருக்கும் மதிப்பை இடப்பக்கம் உள்ள மாறியில் இருத்தும். ஆமாம், வலது பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மதிப்பை இடது பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணக்கூடிய வேலையை இந்த ஈக்குவல் டு செயற்குறி செய்யும். இது பொதுவாக எல்லா கணிப்பொறி மொழிகளிலும் பயன்பாட்டில் உள்ளது. இது ஒருமை செயற்குறி. இந்த ஈக்குவல் டுங்கிறது என்ன செயற்குறிங்கிறா? இது ஒரு ஒருமை செயற்குறி அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 32 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏங்கிறது வேரியபிள், 32ங்கிறது வேல்யூ. அப்போ 32 ஏல கொண்டு போய் அசைன் பண்ணோன்னா நீ டைரெக்டாக கொண்டு போய் அசைன் பண்ண முடியாது. அது கட்டாயம் ஒரு ஆப்ரேட்டர் தேவை. அந்த ஆப்ரேட்டர் தான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், தமிழில் மதிப்பிறுத்து செயற்குறி. இப்போ ஏ ஈக்குவல் டு 32ன்னு சொன்னால் 32ங்கிற வேல்யூவை ஏல கொண்டு போய் அசைன் பண்ணிக்கும். இப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம 32ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏங்கிற வேரியபிள் நேம் சொன்னாவே அது வந்து 32ங்கிற மதிப்பை அது அசைன் பண்ணி வச்சுருக்கும், அதை பயன்படுத்திக்கும்னு அர்த்தம். ஓகே, சரி, இதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது C++ பலவிதமான மதிப்பிறுத்து செயற்குறிகளை பயன்படுத்துகிறது. அவைகள் குறுக்கு வழி மதிப்பிறுத்து செயற்குறிகள் எனப்படும். பாருங்கள், குறுக்கு வழி மதிப்பிறுத்து செயற்குறிகள் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படிங்கிறத சொல்லி நாம் பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு, அதாவது கூட்டல் மதிப்பிறுத்து. நம்மளுக்கு மதிப்பிறுத்து செயற்குறி ஈக்குவல் டுங்கிறது தெரியும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அடிஷனோட இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து சப்ஸ்ட்ராக்ஷனோட அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பயன்படுத்துகிறாங்க. மல்டிப்ளிகேஷனோட, டிவிஷனோட, மாடுலேஷனோட இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை சேர்த்து பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா எப்படி இதை பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ செயற்குறி ப்ளஸ் ஈக்குவல் டு, செயற்குறியின் பெயர் கூட்டல் மதிப்பிறுத்து. இப்போ ஏ மதிப்பு 10. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5ங்கிறா. அப்போ ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5ன்னா இது எப்படி எழுதணும்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 5ன்னு எழுதணும். மறந்துடாதீங்க, ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5ன்னா அதை எப்படி எழுதணும்? ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 5ன்னு எழுதணும். இப்போ ஏ மதிப்பு ஏற்கனவே என்ன அசைன் பண்ணி வச்சுருக்கிறோம்? 10. அப்போ 10 + 5 15. இப்போ சியில் என்ன மதிப்பு அசைன் ஆகிருக்கும்? 15ங்கிற மதிப்பு அசைன் ஆகிருக்கும். மறந்துடாதீங்க மாணவர்களே, 7 10ங்கிற வேல்யூ அசைன் பண்ணி வச்சாச்சு ஈக்குவல் டு செயற்குறி மூலமாக. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறான்னா சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5ங்கிறான். அப்போ ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5 எப்படி எழுதலாம்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 5ன்னு எழுதலாம். அப்போ ஏ மதிப்பு ஏற்கனவே 10, 10 + 5 15, 15ங்கிற மதிப்பு தான் 7 இருக்கும். அப்போ இந்த சியில் என்ன மதிப்பு அசைன் ஆகும்? 15ங்கிற மதிப்பு வந்து அசைன் ஆகிருக்கும். நோட் பண்ணிக்கங்க, சியில் என்ன மதிப்பு அசைன் ஆகும்? 15ங்கிற மதிப்பு அசைன் ஆகும். இப்போ ப்ளஸ் ஈக்குவல் டுனா
ஏ ப்ளஸ் ஈக்குவல்ட்டுனா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ்ன்னு அர்த்தம், மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே மைனஸ் ஈக்குவல் டு கழித்தல் மதிப்பு இருக்குது, சப்ஸ்ட்ராக்ஷன் அசைன்மெண்ட்டு. ஏ ஈக்குவல் டு 10. அப்போ சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஈக்குவல் டு 5ன்னு அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் 5ன்னு அர்த்தம். அதாவது ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஈக்குவல் டு 5 எப்படி எழுதலாம்னா ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் 5ன்னு அர்த்தம். ஏற்கனவே ஏல 10 இருக்குது, 10 மைனஸ் 5 5. ஓகே, நோட் பண்ணிக்க. அப்போ சியில் என்ன மதிப்பு தான் அசைன் ஆகிருக்கும், 5ங்கிற மதிப்பு தான் வந்து அசைன் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது இன்ட் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் அசைன்மெண்ட்டு. ஏ ஈக்குவல் டு 10ங்கிற வேல்யூ ஏல அசைன் ஆகிருக்கும். சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஈக்குவல் டு 5ங்கிறான். ஏ இன்ட்டு ஈக்குவல்ட்டுனா ஏ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 5ன்னு அர்த்தம். அப்போ ஏ மதிப்பு 10, 10 இன்ட்டு 5 50. அப்போ சியில் என்ன மதிப்பு அசைன் ஆகிருக்கும், 50ங்கிற மதிப்பு அசைன் ஆகிருக்கும். அடுத்து ஸ்லாஷ் ஈக்குவல் டு வகுத்தல் மதிப்பு இருக்குது, டிவிஷன் அசைன்மெண்ட்டு. இப்போ ஏ மதிப்பு 10, சி ஈக்குவல் டு ஏ டிவிஷன் ஈக்குவல் டு 5ங்கிறான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஏ 5ன்னு அர்த்தம். அப்போ ஏ மதிப்பு 10, 10 5ஆல் டிவிஷன் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு சியில் என்ன மதிப்பு இருக்குது, 2ங்கிற மதிப்பு அசைன் ஆகிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஈக்குவல் டு வகுமீதி மதிப்பு இருக்குது, மாடுலஸ் அசைன்மெண்ட்டு. இது என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மாடுலஸ் ஈக்குவல் டு 5னா ஏ ஈக்குவல் டு ஏ மாடுலஸ் 5ன்னு அர்த்தம். அப்போ 10 மாடுலஸ் 5னா 10 5ஆல் மாடுலேட் பண்ணும்போது இது வகுமீதிட்டு ஆன்சரை சொல்லும். 10 5ஆல் வகுக்கும் போது மீதி என்ன வரும், 0ங்கிறத வந்து ஆன்சராக வரும். நோட் பண்ணிக்கங்க. ஓகே மாணவர்களே, இப்போ உங்களுக்கு இது இந்த மதிப்பு செயற்குறி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது ஈக்குவல் டு மற்றும் டபுள் ஈக்குவல் டு செயல்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை விவரின்னு கேட்டிருக்கிறாங்க. மறந்துடாதீங்க மாணவர்களே, ஈக்குவல் டு அப்படிங்கிறது என்ன வேண்டும், ஒரு மாறியில் ஒரு மதிப்பை இருத்தும், ஒரு மாறியில் ஒரு மதிப்பை இருத்தும், அது வந்து ஈக்குவல் டு. ஆனால் டபுள் ஈக்குவல் டு போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மதிப்புகளும் சமம்னு சொல்லக்கூடியது. ஓகே, இப்போ ஏ ஈக்குவல் டபுள் ஈக்குவல் டு பினா ஏவும் பியும் சமம்னு அர்த்தம். ஏ ஈக்குவல் டு பினா பி மதிப்பை ஏல அசைன் பண்ணும்னு அர்த்தம். மறந்துடாதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே நிபந்தனை செயற்குறிகள், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். C++ல் உள்ள ஒரே ஒரு நிபந்தனை செயற்குறி என்னது, இந்த கொஸ்டின் மார்க் போட்டு கோலன் வச்சிருக்கிறது. நோட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்டுருவாங்க. நிபந்தனை செயற்குறினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்லையும் கேட்பாங்க, 3 மார்க்லையும் கேட்பாங்க. ஓகே, நிபந்தனை செயற்குறி C++ல் உள்ள ஒரே ஒரு நிபந்தனை செயற்குறி கொஸ்டின் மார்க் போட்டு கோலன் வச்சிருக்கிறது. இதுக்கு பேர் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மும்ம செயற்குறி ஆகும். இந்த நிபந்தனை செயற்குறியை நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு இதை நாம சொல்ல முடியும். இந்த செயற்குறி இஃப் எல்ஸ் கட்டுப்பாட்டு கூற்றுக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் எந்த கூற்றுக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க, இந்த இஃப் எல்ஸ் கட்டுப்பாட்டு கூற்றுக்கு மாற்றாக செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி நாம் மறுபடியும் இந்த இஃப் எல்ஸ் பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய இந்த இஃப் எல்ஸ் பற்றியெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே இந்த லெசன் 6, 7, 8 அதை பற்றி நாம் கொஞ்சம் பார்த்துருக்குறோம். இன்னும் நாம் இந்த C++ மொழியில் நம்ம இன்னும் விரிவாக இஃப் எல்ஸ் எல்ஸ் இதை பற்றியெல்லாம் நாம் இன்னும் விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்து மாணவர்களே பிற செயற்குறிகள், அடுத்து மீதி என்னென்ன செயற்குறிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. காற்புள்ளி கமா என்னும் செயற்குறி கோவைகளின் தொகுப்பை இடப்புறத்தில் இருந்து வலப்புறமாக பிரித்து மதிப்பிடப்படுகிறது. கமா அப்படின்னா என்ன பண்ணும்னா இந்த எக்ஸ்பிரஷனுடைய மதிப்புகளை பிரித்து காண்பிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. எப்படி பிரிக்கும், இடப்புறத்திலிருந்து வலப்புறமாக பிரிக்கும். சைஸ் ஆஃப் இது ஒரு தொகுப்பு நேர செயற்குறி, கம்பைல் டைம் ஆப்ரேட்டர். இது மாறியின் அளவை பைட்டுகளில் கொடுக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குற அப்படின்னா அதனுடைய மதிப்புகள் என்ன ஒன்று பைட்டுகளில் ஆன்சராக சொல்லும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பைட்டுகள் ஆன்சராக சொல்லும். மாறியின் அளவை பைட்டுகளில் ஆன்சராக சொல்லக்கூடிய வேலை எது செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஆப் அப்படிங்கிற செயற்குறி செய்யும். நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது சுட்டு மாறி பாயிண்டர், இது மதிப்பு சுட்டல் செயற்குறின்னு சொல்லலாம். அதுலேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முகவரி சுட்டல் செயற்குறி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆஸ்டிக் சிம்பிள், இந்த ஸ்டார் மார்க் போட்டிருந்தா மதிப்பு சுட்டல் செயற்குறி, இந்த அண்டு சிம்பிள் போட்டிருந்தா முகவரி சுட்டல் செயற்குறி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இதை பற்றி மறுபடியும் நாம் பார்க்க போகிறோம். அடுத்து பொற்கூறு தெரிவு, காம்பனன்ட் செலெக்ஷன், நேரடி பொற்கூறு தெரிவு, மறைமுக பொற்கூறு தெரிவு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. டைரக்ட் காம்பனன்ட் செலக்டர், இன்டைரக்ட் காம்பனன்ட் செலக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது இனக்குழு உறுப்பினர்,
கிளாஸ் மெம்பர் ஆப்ரேட்டர். இந்த பார்த்தீங்கன்னா 2 கோலன் வச்சுருக்குது. இதுக்கு பேர் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அல்லது ஸ்கோப் ஆப்ரேட்டர் அப்படின்னு கூட இதை நாம் சொல்லலாம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குறிப்பு விளக்கு செயற்குறி. இது இனக்குழு உறுப்புகளின் குறிப்பு விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. நோட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, குறிப்பு விளக்கு செயற்குறி. இதில் மற்ற பிற செயற்குறிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது இந்த செயற்குறிகளுடைய முன்னுரிமை என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். செயற்குறி முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்தப்படுகிறது. செயலேற்பிகளும் செயற்குறிகளும் குறிப்பிட்ட தருக்க முறைப்படி குழுவாக்கப்பட்டு மதிப்பிடப்படுகிறது. இத்தகைய குழுவாக்கம் தொடர்பொருத்தம் எனப்படுகிறது. நோட் பண்ணிக்கங்க. அதாவது தொடர்பொருத்தம்னு என்னென்னு கேள்வி கேட்டுருவாங்க. நோட் பண்ணி வச்சுக்க. ஓகே, செயற்குறிகள் பொறுத்த வரைக்கும் எந்த செயற்குறியை எப்போ செயல்படுத்தணும் அப்படின்னு அதுக்கு முன்னுரிமை இருக்குது. அந்த முன்னுரிமை அடிப்படையில் தான் செயல்படுத்தப்படும். அப்படி செயல்படுத்துறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அசோசியேஷன் அப்படின்னு அதைய சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அதில் முன்னுரிமை வரிசை சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். என்னென்ன அப்படின்னு நாம் பார்க்கலாம். என்னென்ன முன்னுரிமை வரிசைகள் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இதில் பிரேஸ். ஓகே, பிறை அடைப்புக்குறிக்கு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குது. இது அடைப்புக்குறிக்குள் உள்ள செயற்குறிகள் முதலில் நிறைவேற்றப்படும். எப்பவுமே இந்த பூட்மாஸ் ரூல் படி இந்த அடைப்புக்குறிக்குள் இருக்கிற அந்த செயற்குறிகள் தான் முதல் இயக்கப்படும். அதுக்கடுத்து ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பின்னொட்டு மிகுப்பு குறைப்பு அடுத்தது செயல்படுத்தப்படும். ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் முன்னொட்டு மிகுப்பு குறைப்பு. அடுத்து இன்ட்டு ஸ்லாஷ் மாடுலஸ், இது பெருக்கல் வகுத்தல் முழு எண் வகுமீதி. இந்த ரேஞ்சில் தான் செயல்படுத்தப்படும். ப்ளஸ் மைனஸ் இது கூட்டல் கழித்தல் ப்ளஸ் அப்புறம் மைனஸ். அடுத்து லெஸ் தேன் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இந்த மெத்தடில் தான் இது செயல்படுத்தப்படும். ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு. அடுத்தது அண்டு ஆறு, அதேமாதிரி கண்டிஷனல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதேமாதிரி குறுக்கு வழி மதிப்பிடுத்த செயற்குறி, காற்புள்ளி செயற்குறி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மேலிருந்து கீழே ஃபஸ்ட்டு இங்கிருந்து தான் அப்படியே செயல்படுத்திக்கிட்டே வரும். இந்த மெத்தடில் தான் இயக்கப்படும். இதனுடைய திசைமுகம் இந்த மாதிரி தான் முன்னுரிமை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. C++ல் 1-2 செயற்குறிகள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பொருளின்படி செயல்படுகிறது. நோட் பண்ணிக்கங்க. உதாரணமாக ஸ்டார் எனும் செயற்குறி பெருக்கல் மற்றும் சுட்டு மாறி செயற்குறியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறுத்தற்குறிகள். நிறுத்தற்குறிகள் என்பது குறிப்பிட்ட பணியை செய்யும் குறியுறுக்களாகும். C++ நிரலில் நிறுத்தற்குறிகள் வரம்பு சுட்டி அல்லது வரம்பு குறியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. கீழ்வரும் நிறுத்தற்குறிகள் C++ல் பயன்படுத்தப்படுவது போலவே C மற்றும் ஜாவா நிரலாக்க மொழிகளில் பயன்படுத்தப்படுகிறது. நோட் பண்ணிக்கங்க. நிறுத்தற்குறிகள் என்பவை குறிப்பிட்ட பணியை செய்யும் குறியுறுக்களாகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரம்பு குறியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கர்லி பிரேசஸ், அதாவது நெளிவு அடைப்புக்குறி. இதை பொறுத்த வரைக்கும் அதாவது C++ நிரலில் இருக்கக்கூடிய நிரல் பகுதிகளை தனித்தனி தொகுதிகளாக பிரித்து காண்பிப்பதற்காக இந்த கர்லி பிரேசஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நிரலின் தொகுதி தொடக்கம் மற்றும் முடிவு நெளிவு அடைப்புக்குறிகளால் குறிக்கப்படுகிறது. ஒரு நிரலின் தொகுதி ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்பாட்டுக்கு கூற்றுகளை கொண்டிருந்தால் அவை கலவை கூற்றும் என்று அழைக்கப்படும். நோட் பண்ணிக்கிறீங்க. கலவை கூற்றுன்னு என்னென்னு கூட கேட்டுருவாங்க. அடுத்து அடைப்புக்குறி பெராந்திசிஸ். இந்த அடைப்புக்குறி செயற்கூறு அழைப்பு மற்றும் செயற்கூறு அளப்பொருட்களை குறிக்க பயன்படுகிறது. நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். இது அணிகளில் பயன்படுத்தக்கூடியது. இதெல்லாம் அணிகள் பற்றியெல்லாம் நம்மளுக்கு தனியாக லெசன் இருக்குது, பார்க்கலாம். அடுத்தது காற்புள்ளி கமா. ஒரு வேரியபிள் அறிவிக்கிற அப்படின்னா அதை கமா கொடுத்து அறிவிக்கலாம். அதுக்கு பேர் தான் இந்த காற்புள்ளி பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது அரைப்புள்ளி. அதாவது C++உடைய கூற்றுகளை ஒவ்வொரு கூற்றும் நிறைவடைந்தது அப்படின்னு எதன் மூலமாக நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகோலன் மூலமாக முடிவு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட் x = 10, y = 20, சம் போட்டு இதை வேரியபிள் அறிவிச்சுக்கிறாங்க. செமிகோலன் முடிஞ்சு அந்த அறிவிப்பு இதோட முடிஞ்சதுன்னு அர்த்தம். சம் = x + y இதோட இந்த அறிவிப்பு முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஓகே, அதைத்தான் சொல்லக்கூடியது. அடுத்து கோலன். இது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இது இந்த ப்ரைவேட் ப்ரொடெக்டட் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பார்க்க போகிறோம். அதில் நாம் இதையே என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி சுவிட்ச் கேஸ் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த கோலனை பயன்படுத்துவோம். அடுத்து குறிப்புரை. இதை நோட் பண்ணி வச்சுங்க. 2 ஃப்ரண்ட் / போட்டால் C++ நிரலில் ஒரு வரியை குறிப்புரை கூற்றை எடுத்துக்கும். நாம் ஏதோ குறிப்பு எழுதி வச்சுக்கிறோம், அதை எக்ஸிக்யூஷன் பர்பஸ்க்கு எடுத்துக்காது. ஃப்ரண்ட் / போட்டால் ஒரு தொகுதியோ அல்லது C++ நிரலில் குறிப்பிட்ட பகுதியோ நாம் குறிப்புரையை எழுதி வச்சுக்கலாம். அதை கம்பைலர் ஒரு எக்ஸிக்யூஷன் பர்பஸ்க்கு ப்ரோக்ராம் லைனாக அதையை எடுத்துக்காது. அதுக்காக இங்கே கொடுத்துருக்குறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ரிட்டன் பை மை செல்ஃப் டு லேர்ன் CPPன்னு கொடுத்து
ஒரு ஃப்ரண்ட் ஸ்லாஷ் ஸ்டாரு ஸ்டார் ஃப்ரண்ட் ஸ்லாஷ். இப்போ இந்த 3 லைனையும் எக்ஸிக்யூஷன் பர்பஸ்க்கு எடுத்துக்காது. 2 ஃப்ரண்ட் ஸ்லாஷ் போட்டால் இந்த ஒரு லைனையும் எக்ஸிக்யூஷன் பர்பஸ்க்கு எடுத்துக்காது. ஓகே மாணவர்களே, இத்துடன் உங்களுக்கு இந்த பாடத்தினுடைய 2வது பகுதி முடிஞ்சது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.